நமஸ்காரம். என் பெயர் கீதா. வயது 74. யோகாவினால் நான் பெற்ற நன்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு யோகானா எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இதுவும் நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த் சாரும் ரேணுகா மேடமும் என்னை தெரப்பி யோகாவில் சேர சொன்னாங்க. சேர்ந்தப்புறம் பார்த்தாக்கா என்னோடய டயபெட்டிக் 30 யூனிட் இன்சுலின்லேருந்து 8 யூனிட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. தானாக சுகர் குறைஞ்சி நார்மலுக்கு வந்துட்டேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு ஐபிஎஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதுவும் யோகா செய்ய ஆரம்பித்தப்புறம் சுத்தமாக 95% கிளியர் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போது மூணாவதாக எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காலில் பயங்கர முட்டி வலி இருந்தது. முட்டி வலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு டாக்டர்ஸ்லாம் உடனே இமீடியட்டாக நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மேடம் கிட்ட சொன்னதும் அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்சல்யூட்லி முட்டி வலியே கிடையாது. நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, நல்லா இருக்கேன். நாலாவதாக எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஸ்ட் பெயின் வந்தது. உடனே டாக்டர்கிட்ட போனதுக்கும் உடனே அவங்க ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், 85% பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கும் நான் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு ஆஞ்சியோகிராம் எடுத்ததுக்கு எந்த அடப்பும் கிடையாது, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆனந்த் சாருக்கும் ரேணுகா மேடமுக்கும் நன்றி சொல்கிறேன். இதனால் எல்லோரும் இந்த யோகாவினால் நான் பெற்ற நன்மையை போல் எல்லாரும் பெறணும்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. இதற்காக நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லோரும் தயவு செஞ்சு யோகா பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். அதான் ஆனந்த் சாருக்கும் ரேணுகாவுக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.